வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை 18/7/2025க்கான ராசி பலன்கள். மேஷம். இன்று தைரியமாக சில முயற்சிகள் எடுக்க வேண்டிய நாள். பணச்செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி காண பொறுமையாக செயல்பட வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வணங்குதல் நன்மை. ரிஷபம். புதிய சந்தர்ப்பங்கள் உதயமாகும். நீங்கள் செய்யும் வேலையில் நம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல செய்தி ஒன்று உங்களை வந்து சேரும். சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். மிதுனம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களுடன் நெருக்கம் உருவாகும். உடல் நலம் சீராக இருக்கும். துர்க்கை அம்மனை 9 முறை வலம் வந்து வணங்குதல் நன்மை தரும். கடகம். சிறிய சிக்கல்கள் வரும் நாள். நிதானமாக செயல்பட்டால் அது சீராக தீரும். யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. சந்திர பகவானுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்குதல் நன்மை. சிம்மம். தொழிலில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்குவதால் நன்மை வந்து சேரும். கன்னி. வேலையிலும் குடும்பத்திலும் நல்ல செய்திகள் வந்து சேரும். தாமதமான பழைய காரியம் ஒன்று இன்று நிறைவேறும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நன்மை தரும். துலாம். பணவரவு சீராக இருக்கும். உழைப்புக்கு உரிய சிறப்பு இன்று கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்க நல்ல நாள். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குதல் நன்மை. விருச்சிகம். மன அழுத்தம் குறையும். உறவினர்கள் வழியாக நன்மைகள் நடக்கும். பழைய கடன்கள் சில குறையும் நாள். சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குங்கள். தனுசு. உங்கள் முயற்சிகள் பூர்த்தியாக நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க நல்லது நடக்கும். மகரம். புதிய தொடர்புகளால் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். எந்த முடிவையும் நிதானமாக எடுக்க வேண்டிய நாள். நவக்கிரக வழிபாடு சிறப்பு தரும். கும்பம். சிறு சிக்கல்கள் வரலாம். அதனை தீர்க்க நிதானமாக பேச வேண்டும். ஆன்மீக பயணம் நன்மை தரும். துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்குவதால் நன்மை வந்து சேரும். மீனம். இது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்குவது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.